மேனகா. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 1. அதிகாரம் 16. திரிசங்கு சொர்க்கம். பகுதி 2. சாம்பசிவம் முன்னும் கனகம்மாள் பின்னுமாக இருவரும் உட்புறம் சென்றனர். கூடத்தில் நின்று கொண்டிருந்த சகோதரிமார் இருவரும் அவர்களை கண்டவுடன் பெரிதும் அருவருப்பை காட்டிய முகத்தோடு வாருங்கள் என்று ஒரு உபசார வார்த்தை கூட சொல்லாமல் அசைந்தாடிக்கொண்டு அலட்சியமாக சமையலறைக்குள் நடந்தனர். ஊஞ்சல் பலகையிலிருந்த சாமாவையர் மாத்திரம் திடுக்கிட்டு எழுந்து டிப்டி கலெக்டருக்கு மரியாதை செய்து, வாருங்கள் அண்ணா, வாருங்கள் பாட்டியம்மா என்ற அன்போடு இருவரையும் வரவேற்று உபசரணை செய்தார். சந்திர பிம்பம் போல இனிமையே வடிவாக தமது பெண்மணி மேனகா தன்முன் தோன்றுவாளோ என்று நினைத்து மணப்பால் குடித்தவராய் வந்த அவர்களுக்கு அந்த வீடு இழவு வீழ்ந்ததனால் பாழ்ந்து போன வீட்டைப் போல தோன்றியது. பெருந்தேவி கோமளம் இருவரும் எந்த நாளிலும் அவர்களுடன் அந்யோன்யமாக பேசி பழகியோர் அல்லர். என்றாலும் வரும்போது வாருங்கள் என்று சொல்வது மாத்திரம் உண்டு. அந்த வாய் உபசரணையும் இப்போது இல்லாமல் போனது. தமது பெண் போனமையால் அந்த மரியாதையும் அவளுடன் போயிருப்பதாக அவர்கள் இருவரும் நினைத்து அதை பற்றி சிறிதும் மன வருத்தம் கொள்ளவில்லை. அவர்களுடைய மனம் பெண்ணை பற்றிய கவலையால் பெரிதும் உளைப்பட்டு அவளை பற்றி எவ்விதமான செய்தியை கேட்போமோ என்று கரை கடந்த ஆவல் கொண்டு தத்தளித்தது. அவர்களுக்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு யுகமாய் தோன்றியது. அவ்விருவரும் எதிரில் இருந்த தண்ணீர் குழாயில் கால்களை அலம்பிக்கொண்டு கூடத்தில் புகுந்தனர். சாம்பசிவம் ஊஞ்சல் பலகையில் உட்கார்ந்தார். கனகம்மாள் ஒரு கம்பத்தருகில் நின்றாள். அதற்குள் சாமாவையருடைய முகம் முற்றிலும் மாறுதல் அடைந்தது. மனம் கலங்கியது. அவர்களிடம் எவ்விதமாக பேசுவதென்பதை அறியாமல் தடுமாற்றமடைந்தார். என்றாலும் ஏதாயினும் ஒன்றை சொல்ல வேண்டுமென்று நினைத்து, போட்மெயிலில்தானே வந்தீர்கள் என்றார். அதை கேட்ட சாம்பசிவம், ஆம், வேறு வண்டி ஏது? எங்கே மாப்பிள்ளையை காணும்? பெரிய வக்கீல் வீட்டுக்கு போயிருக்கிறாரோ என்றார். உடனே சாமாவையர் பெரிதும் விசனத்தோடு சிரத்தை கீழே கவிழ்ந்தார். 2 நிமிஷ நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு, அதை ஏன் கேட்கிறீர்கள்? பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும் என்பது போல எல்லா ஆபத்தும் நமக்கே வந்து சேர்கிறது என்றார். எதிர்பாராத அந்த பயங்கரமான சொல்லை கேட்க அவர்களுடைய பதைப்பதைப்பு 1க்கு 100 பெருகியது. சாம்பசிவம் சாமாவையருடைய வாயிலிருந்து என்ன விபரீத சமாச்சாரம் வெளிப்படுமோ என்று அஞ்சினார். அவருடைய வாயையே நோக்கிய வண்ணம், என்ன விசேஷம் என்று ஆவலோடு கேட்க, சாமாவையர், நேற்று காலையில் சேலத்திலிருந்து வராகசாமி திரும்பி வந்தான். வந்தவுடன் மேனகா காணாமல் போனதை பற்றி கேள்விப்பட்டு நிரம்பவும் விசனமடைந்து ஜலபானம் கூட செய்யாமல் பைத்தியம் பிடித்தவனைப் போல பிதற்றிக் கொண்டிருந்தான். சாயங்காலம் எழுந்து ஒருவருக்கும் தெரியாமல் கடற்கரைக்கு போய்விட்டான் போலிருக்கிறது. அதற்கப்புறம் தற்செயலாக நான் இங்கே வந்தேன். வராகசாமி எங்கே என்றேன். ஹோட்டலில் காபி சாப்பிடப் போவதாக சொல்லிவிட்டு போனான் என்று இவர்கள் சொன்னார்கள். நான் உடனே அவனை தேடிக்கொண்டு தெரு தெருவாய் அலைந்தேன். அவன் எங்கும் அகப்படவில்லை. கடைசியாக கடற்கரைக்கு போனேன். அங்கே அப்போது ஒருவன் மேல் மோட்டார் வண்டி ஏறிவிட்டதைக் கண்டு ஜனங்கள் ஓடினார்கள். நானும் ஓடிப்போய் பார்க்கிறேன். வராகசாமி கீழே கிடக்கிறான் என்று பெரிதும் வியப்போடு கூறினார். அதை கேட்டு துடித்துடித்த கனகம்மாள் கையை பிசைந்து கொண்டு, ஐயோ, அவர் இப்போது எங்கிருக்கிறார்? உயிருக்கு மோசமில்லையே என்று சகிக்க மாட்டாத ஆவலோடு கேட்டாள். அவர்களுக்கு அந்த ஒரு நொடியும் 1 கோடி வருஷங்களாய் தோன்றியது. வராகசாமி உயிர் துறந்திருப்பானோ என்னும் சந்தேகம் உள்ளூர அவர்களை வதைத்து வாட்டியது. உயிருக்கு ஆபத்தில்லை, ராயப்பேட்டை சர்க்கார் வைத்தியசாலையில் இருக்கிறான் என்றார் சாமா. அப்போதே கனகம்மாள், சாம்பசிவம் இருவருக்கும் உயிர் வந்தது. சரியான மூச்சாக விடுத்தனர். காயம் அதிகமோ என்று விசாரித்தார் சாம்பசிவம். வண்டி முழங்காலில் ஏறிவிட்டது. அதில் ஒரு எலும்பு கொஞ்சம் ஒடிந்து போய்விட்டதாம். இரத்த சேதம் இவ்வளவு அவ்வளவென்று சொல்ல முடியாது. அபாரம். அவன் இன்னும் கண்ணை திறக்கவில்லை. நேற்று ராத்திரி முழுவதும் மருந்து கொடுத்தார்கள். இன்று காலையில் நாங்கள் 3 பேரும் போய்விட்டு இப்போதே திரும்பி வந்தோம். பெரிய டாக்டர் மிகவும் கவலைப்படுகிறார். அங்கே எல்லோரும் கூடியிருந்தால் சீக்கிரம் குணப்படாதென்று சொல்லி எங்களை அனுப்பிவிட்டார் என்றார் சாமா. அந்த புதிய இடியை பெற்ற அவர்களுடைய மனம் ஆடி அலமர்ந்தது.
அவர்களது தேகங்கள் மண்ணில் நிலைத்து நில்லாமல் விண்ணில் பறந்தன. அவர்களுடைய உள்ளம் பட்ட பாட்டை என்னவென்று சொல்வது? அவர்கள் அப்படியே திகைத்து போயினர். கனகம்மாள் மெதுவாக, பெண் இப்போது இங்கேதானே இருக்கிறாள் என்று மிக்க துன்பகரமான அந்த முக்கிய விஷயத்தை மெல்ல கேட்டாள். அந்த கேள்வியை கேட்காதிருக்கவும் அவளுக்கு சகிக்கவில்லை. அதை கேட்டவுடனே அவள் இல்லை என்னும் மறுமொழி வந்துவிடுமோ என்று தயங்கி கடைசியில் அதை கேட்டுவிட்டாள். சாமாவையர் என்ன செய்வார்? கையும் களவுமாக பிடிப்பட்ட கள்ளனைப் போல விழித்து சிறிது நேரம் தவித்தார். பிறகு, பெண் இங்கு இருந்தால் வராகசாமிக்கு ஏன் இந்த ஆபத்து வருகிறது? பெண் போனவிடம்தான் தெரியவில்லை என்றார். கனகம்மாள் இன்னமும் அதை நம்பாமல், ஆனால் அவள் இப்போது உள்ளே இல்லையா என்று பேதமை பெருக்கால் மறுபடியும் வினவினாள். சாமாவையர் இல்லை என்று விடை கூறினார். ஆகா, அவர்களுடைய மனத்தின் குழப்பம் பெருங்குழப்பமாயிற்று. அவர்கள் தீத்தணலின் மேல் விடப்பட்டோரைப் போல் ஆயினர். பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரே காலத்தில் துன்பம் சம்பவித்த விஷயம் ஒரு நிமிஷத்தில் அவர்களுடைய தேகத்தை சீர்குலைத்து நெஞ்சை பிளந்து இருதயத்தை சின்னாபின்னமாக்கிவிட்டது. பேச மாட்டாமலும் எவ்வித யோசனையும் செய்ய மாட்டாமலும் அப்படியே சோர்ந்து அசைவற்று சாய்ந்து விட்டனர். ஒரு நிமிஷமான பிறகு சாம்பசிவம், அப்படியானால் நான் இங்கே வந்து மேனகாவை அழைத்து போனேன் என்று இவர்கள் மாப்பிள்ளையிடம் சொன்னதாக எனக்கு தந்தி வந்ததே, அதென்ன சங்கதி? அந்த தந்தியை யார் கொடுத்தது என்றார். அதற்கு சாமா, அதை வராகசாமி தான் கொடுத்தானாம். 4ஆம் நாள் வராகசாமி ஒரு கேஸின் விஷயமாக சேலம் போனான். ராத்திரி 8 மணி வண்டிக்கு நானும் அவனுடன் போய் அவனை ரயிலில் ஏற்றிவிட்டு 9 மணிக்கு திரும்பி வந்தவன். வராகசாமிக்கு ரயில் கிடைத்து விட்டதென்று இவர்களிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போக நினைத்து இங்கே வந்தேன். அப்போது கோமளம் தூங்கிக் கொண்டிருந்தாள். பெருந்தேவியம்மாள் மிகவும் வருத்தத்தோடு உட்கார்ந்திருந்தாள். என்னவென்று கேட்டேன். அதற்கு, கொஞ்ச நாழிகைக்கு முன் நீங்கள் ஒரு பெட்டி வண்டியில் வந்து வாசலில் வண்டியிலே இருந்து கொண்டு வெள்ளி வில்லை தரித்த ஒரு சேவகனை உள்ளே அனுப்பி மேனகாவை அழைத்து வர சொன்னதாகவும், உடனே மேனகா வெளியில் போய் பெட்டி வண்டி அருகில் நின்று உங்களோடு கொஞ்ச நாழிகை பேசி கொண்டிருந்துவிட்டு அவளும் வண்டியில் ஏறிக்கொண்டதாகவும், பிறகு வண்டி போய்விட்டதாகவும் பெருந்தேவி என்னிடம் தெரிவித்தாள். மேனகா தன்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் போனதை பற்றி பெருந்தேவியம்மாள் வருத்தப்பட்டு கொண்டாள். நீங்கள் எங்கேயோ அறிமுகமான இடத்துக்கு மேனகாவுடன் போய்விட்டு திரும்பி வந்து விடுவீர்கள் என்று இவளுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு நான் போய்விட்டேன். மறுநாளும் நீங்கள் வராமையால் உங்களுக்கு அறிமுகமானவர் வீட்டிலெல்லாம் போய் நாங்கள் விசாரித்து பார்த்தோம். ஒரு செய்தியும் கிடைக்கவில்லை. நேற்று வராகசாமி வந்தான். உடனே உங்களுக்கு தந்தி கொடுத்தான் என்றார். அதை கேட்ட சாம்பசிவம் சகிக்க ஒண்ணாத ஆச்சரியத்தையும் திகைப்பையும் கொண்டு, என்ன கண்கட்டு வித்தையாயிருக்கிறதே, நானாவது இங்கே வராதாவது? அன்றைய தினம் நான் அம்பாள் சத்திரத்தில் அல்லவா முகாம் செய்திருந்தேன். இங்கு வர எனக்கு ரஜா ஏது? ரஜா இல்லாமல் நான் இங்கு வர முடியுமா? ஒரு வாரத்துக்கு முன்னால் தானே நான் இங்கே பெண்ணை கொண்டு வந்து விட்டேன். அதற்குள் இவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவளை அழைத்து போவேனா? எனக்கென்ன பைத்தியமா? இது கேழ்விறகில் நெய் ஒழுகுகிறதென்னும் சங்கதியாயிருக்கிறதே என்று கூறி மேலும் பேச மாட்டாமல் மதிமயக்கம் கொண்டு சாய்ந்தார். மிகவும் பதைத்து நின்ற கனகம்மாள், இதை போலீஸில் எழுதி வைத்தீர்களா என்றாள். அதற்கு சாமா, வராகசாமி எழுதி வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். ஏன் என்றார் சாம்பசிவம். அதற்கு மேல் பதில் சொல்ல மாட்டாமல் சாமாவையர் தயங்கினார். கனைத்து கொண்டார், இருமினார், எச்சிலை விழுங்கினார். அப்புறம் திரும்பினார். ஆகாயத்தை பார்த்தார். பூமாதேவியை கடாட்சித்தார். சமையலறையை கடைக்கண்ணீத்தார். கடைசியாக மௌனம் சாதித்தார். சாம்பசிவம் அத்துடன் விடுபவர் அல்லர். போலீஸில் பதிவு செய்யும்படி நான் தந்தியில் கூட தெரிவித்தேனே, அதை செய்யாத காரணம் என்ன என்ற அதே கேள்வியை கேட்டார். உடனே சாமாவையர், உங்களுடைய தந்தியை பார்த்தவுடன் அன்றைக்கு பெட்டி வண்டியில் வந்தது நீங்கள் அல்லவென்று நிச்சயித்தோம். ஆனால் மேனகா எப்படித்தான் போயிருப்பாள் என்பதை பற்றி வராகசாமி எண்ணாததெல்லாம் எண்ணி பார்த்தான். அப்போது அவனுக்கு ஏதோ சந்தேகம் உதித்தது. மேனகாவின் ட்ரங்கு பெட்டியை உடைத்து பார்த்தான். அதில் ஏதோ 2 கடிதங்கள் அகப்பட்டனவாம். அதை பார்த்தவுடன் அதில் பல ரகசியங்கள் வெளிப்பட்டனவாம்.
அதன்மேல் அவன் போலீஸில் எழுதி வைக்க வேண்டாம் என்று நிறுத்திவிட்டான் என்றார். அதை கேட்ட அவ்விருவரின் பைத்தியமும் ஆவலும் உச்சநிலையை அடைந்தன. சிரம் சுழன்றது. அந்த வீடே கிறுகிறு என்று சுற்றி மேலே கிளம்புவதாய் தோன்றியது. புத்தியின் தெளிவை இழந்து மேலே கேட்க வேண்டுவதென்ன என்பதை அறியாமல் சோர்ந்தனர். பிறகு சாம்பசிவம், என்ன கடிதங்கள்? யாருக்கு யாரால் எழுதப்பட்ட கடிதங்கள்? அதில் அப்படி என்ன பரம ரகசியத்தை கண்டீர்கள்? எங்கே அந்த கடிதங்கள்? நான் படித்து பார்க்கிறேன் என்று அருவருப்போடும் அடக்கிய கோபத்தோடும் கேட்டார். சாமா மிகவும் பணிவாக, அண்ணா, அதை மாத்திரம் நீங்கள் என்னிடம் கேட்க வேண்டாம். கடிதங்கள் வராகசாமியின் இடத்தில் வைத்தியசாலையில் இருக்கின்றன. நேரிலேயே பார்த்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் மாத்திரம் தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும் என்றார். சாம்பசிவம் பொங்கி எழும் ஆத்திரத்தோடு, என்ன ஐயா, இவ்வளவு தூரம் சொன்னவர் பாதி கிணற்றில் விட்டதைப் போல முக்கியமான இடத்தில் மறைக்கிறீரே. எங்கள் மனம் தவிக்கிறது. உமக்கு கொஞ்சமும் தெரியவில்லையா? வீணாக இன்னமும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். மிகுதி விஷயத்தையும் சொல்லும். எப்படியும் அதை நாங்கள் அறிந்து கொண்டே தீர வேண்டும். நடந்ததை சொல்ல உமக்கென்ன யோசனை? அதனால் உம்மீது யார் என்ன குற்றம் சொல்லப் போகிறார்கள்? பாதகமில்லை, சொல்லும். அது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் என்றார். சாமாவையர் பற்களை காட்டி கெஞ்சி, இல்லை அண்ணா, இதை மாத்திரம் நீங்கள் மற்றவர்கள் இடத்திலேயே கேட்டுக்கொள்ளுங்கள். அதை வாயில் வைத்து சொல்லவும் எனக்கு மனம் இல்லை. இப்போது இன்னும் 5 நிமிஷத்தில் நாம் ராயப்பேட்டை வைத்தியசாலைக்கு போனால் கடிதங்களையே நீங்கள் பார்க்கலாம் என்று பிடிவாதமாக பேச அவர்கள் மிகுந்த ஆயாசமும் ஆத்திரமும் அடைந்தனர். அவர்களது ஆவல் மகா உக்கிரமாக எழுந்து அவர்களது நெஞ்சையும் தேகத்தையும் படீரென கிழித்து விடுமோ என எண்ணத் தங்குந்த விசையையும் பருமனையும் அடைந்தது. கோபம் தேகத்தையே நெருப்பாய் பற்றி எரித்தது. ஆனால் அதை யார் மீது காட்டுவது? சாமாவையர் அந்நிய மனிதர். வராகசாமியின் வீட்டில் புண்ணியத்திற்கு உழைப்பவர். ஆகையால் அவரை மேலும் வற்புறுத்த சாம்பசிவத்திற்கு மனமில்லை. 2 கைகளும் மற்ற மனிதன் முஷ்டி யுத்தம் செய்ய நினைத்ததைப் போல அவருடைய அடங்கா கோபம் வீணில் ஜுவலித்தது. சரி, அப்படியானால் போவோம், எழுந்துரும் என்றார் சாம்பசிவம். இருவரும் எழுந்தனர். அதற்குள் கனகம்மாள் சமையலறை பக்கம் போய் உள்ளே எட்டி பார்த்து, பெருந்தேவி அம்மா, என்ன செய்கிறாய்? இப்படி வா அம்மா. என்ன இது கூத்தாக இருக்கிறதே? பெண்ணை யார் அழைத்து கொண்டு போனது? நீங்கள் ஒருவரும் பார்க்கவில்லையா? அந்த சேவகன் யார்? விவரமாக சொல்லம்மா என்று தனது ஆத்திரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு நயமாக கேட்டாள். பொறுப்பதற்கு இயலாத துர்நாற்றத்தை கண்டு முகம் சுழித்துக் கொள்பவள் போல பெருந்தேவி அம்மாள் தனது முகத்தை விகாரப்படுத்தி கொண்டு அருவருப்பாக, ஆம், கூத்துத்தான். அது எங்களுக்கு எப்படி தெரிய போகிறது? கூத்தை பார்க்கிறவர்களுக்கும் கூத்தாடிகளை பார்க்கிறவர்களுக்கும் தான் நிஜம் தெரியும். எங்களுக்கு என்ன தெரியும் என்று 9 முழம் நீட்டி பேசினாள். அவளுடைய முகமும் உதடுகளும் கைகள் யாவும் நீண்டன. வா, உட்கார் என்ற மரியாதை இல்லாமல் போனதன்றி தன் வீட்டில் வந்து அல்லல் கொடுக்கும் பிச்சைக்காரரை அவமதித்து பேசுபவளைப் போல மொழிந்தாள் பெருந்தேவி அம்மாள். கனகம்மாள் தங்களுடைய பொல்லாத காலத்தை நினைத்து தனது ஆத்திரத்தை அடக்கி கொண்டு, என்ன இது? நீ சொல்வதொன்றும் விளங்கவில்லையே. நடந்ததை விவரமாக சொல்லம்மா. பெண்ணை அழைத்து போனது யார்? ஏதோ கடிதம் அகப்பட்டதாமே, அது என்ன கடிதம் என்று திரும்பவும் நயமாக கேட்டாள். பெருந்தேவி முன்னிலும் அதிகரித்த எரிச்சலை காட்டி, பெண் சங்கதிதான் ஊர் சிரிக்கிறதே. அவளால் நாங்கள் எல்லோரும் மூடி முக்காடிட்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கும்படி ஆகிவிட்டதே. வராகசாமி இதை கேட்டு தற்கொலை செய்து கொள்ளத்தான் மோட்டார் வண்டியின் கீழ் தன்னுடைய கழுத்தை கொடுத்தான். அப்படி அல்லவோ செய்துவிட்டாள். பெண்ணாயிருந்தாலும் இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த பெண்ணை பெற்ற வயிற்றில் பிரண்டை வைத்து கட்டிக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட பெண்ணாயிருந்தால் 7 தலைமுறைக்கும் போதும். அடடா, இருந்து நல்ல இடத்தில் சம்பந்தம் செய்து கொண்டோம். இனி எங்கள் வீட்டில் நாய் கூட தண்ணீர் குடிக்காது. அநியாயமாக எங்கள் குடியை கெடுத்து விட்டாள், கொழுப்பெடுத்த முண்டை என்றாள். அந்த சொல் உருக்கிய இரும்பை பெய்தலைப் போல கனகம்மாள், சாம்பசிவம் ஆகிய இருவரின் செவிகளிலும் நுழைந்தது. அவர்களது தேகம் கட்டுக்கடங்காமல் பதைப்பதைத்தது. ஒரே அடியில் பெருந்தேவியின் மண்டையை சுக்கல் சுக்கலாக உடைக்கக்கூடிய மூர்க்கத்தை அடைந்தனர். கோபம் ஊட்டப்பெற்ற புலியைப் போல நின்ற கனகம்மாள், பெருந்தேவியம்மா, என்ன தாறுமாறாய் பேசுகிறாய்?
யாரிடம் பேசுகிறாய் என்பதை கூட மறந்துவிட்டாயே. நடந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் என்கிறாய். நினைத்த விதம் எங்களை தூஷிக்கிறாய். இதனால் உங்களுக்கு மாத்திரமே துக்கமும் வெட்கமும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் போலிருக்கிறது. அருமையாக வளர்த்த எங்களுடைய குழந்தை போய்விட்டது. எங்கள் மாப்பிள்ளையின் உயிருக்கு ஆபத்து வந்தால் அதில் எங்களுக்கு விசனம் இல்லையா? உங்களுடைய விசனத்துக்கு எங்களுடையது குறைந்ததென்று நினைத்து கொண்டாயா? நீங்கள் எங்களை எதிரிகளைப் போல நினைத்து ஆத்திரமாய் பேசுவதேன்? குழந்தை எங்கு தவிக்கிறாளோ அவளை அல்லவோ நாங்கள் இருவரும் சேர்த்து கண்டுபிடிக்க வேண்டும். இந்த சமயத்தில் நீயும் நானும் சேர்ந்து சண்டையிடுவது அழகு என்றாள். பெருந்தேவி மிகுந்த அருவருப்பை காட்டி வலது கையால் மோவாயில் வியப்பு கொக்கி மாட்டி, குழந்தையாமே குழந்தை, நல்ல குழந்தை, வாயில் விரலை வைத்தால் அந்த குழந்தைக்கு கடிக்க கூட தெரியாது. பாவம், அந்த குழந்தை தவிக்கிறதோ, நல்ல தடி பயலோட உல்லாசமாக பொழுதுபோக்கி தவிக்கிறதோ. அவள் போன இடம் தெரியாதோ? தஞ்சாவூரில் 1 வருஷம் வைத்துக்கொண்டு நாடகக்காரனுக்கு கூட்டி கொடுத்த உங்களுக்கு அவள் போன இடம் தெரியாதோ? காக்கை பிடிக்கிற பைத்தியக்காரியை போல என்னை கேட்க வந்துவிட்டாயோ? அப்பா, பொல்லாத கும்பல், மகா பட்டி கும்பல் என்று தெரிந்து கொள்ளாமல் அல்லவா மதிமோசம் போனோம் என்று 7 மேகங்களும் ஒன்று கூடி இடிகளை உருட்டி விடுதலை போல மொழிந்தாள். அந்த கண்ண கொடூரமான சொற்களை கேட்ட சாம்பசிவம் வீராவேசம் கொண்டு தம்மை முற்றிலும் மறந்து பாய்ந்து எதிரில் கிடந்த அம்மி குழவியை கையில் எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்குள் நுழைய சாமாவையர் குறுக்கில் விழுந்து மறைத்து அம்மி குழவியை வாங்கி அவரையும் கூடத்திற்கு இழுத்து வந்தார். நெருப்பு கடலில் நீந்திய கனகம்மாள் அழுத்தமாக, அடி பெருந்தேவி, நாக்கை உள்ளே வைத்து பேசு, தாறுமாறாக உளராதே. என்ன நடந்ததென்று கேட்டோம். ஒழுங்காக சொல்ல மனம் இருந்தால் சொல், இல்லாவிட்டால் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிடு. நாங்கள் அறிந்து கொள்ளும் விதத்தில் அறிந்து கொள்கிறோம். உனக்குத்தான் வாய் இருக்கிறதென்று பேச்சை ஓட்டாதே என்றாள். அதற்குள் கட்டுக்கடங்காத கோபத்தை கொண்ட பெருந்தேவி அம்மாள், அடியாமே அடி, உங்கள் வீட்டு சேவகன் பொண்டாட்டி என்று நினைத்து கொண்டாயோடி நார முண்டை, யாரை பார்த்து அடி என்கிறாய்? அதற்குள் அந்த கட்டையில போவான் மொட்டச்சி மாதிரி அம்மி குழவியை தூக்கி கொண்டு ஓடி வருகிறானே. போங்கள் வெளியே, ஜாதி கெட்ட பிணங்களா! உங்களை யார் இங்கே பாக்கு வைத்து அழைத்தது? பேத்தியை நாடகக்கார பயலுக்கு கூட்டி கொடுத்த தாய்க்கிழவி முண்டைக்கு இவ்வளவு அகங்காரமா? வீட்டை விட்டு மரியாதையாக வெளியில் போகிறாயா? சந்தனாபிஷேகம் பண்ணட்டுமா என்று கூறி தைய தக்காவென்று தாண்டி குதித்து இளங்கனி அவதாரம் எடுத்தாள். அந்த விபரீதத்தை கண்டு மிகவும் அச்சமடைந்த சாமாவையர் நடுவில் விழுந்து, அண்ணா, வாருங்கள், வெளியில் போவோம். இது சுத்த அசடு. இவளோடு சண்டையிடுவது நமக்குத்தான் அவமானம். அம்மாவை கூப்பிடுங்கள், நம்முடைய அகத்துக்கு போவோம். வாருங்கள் பாட்டியம்மா, இது நன்றாக இல்லை. வாருங்கள், வெளியில் போவோம் என்று வற்புறுத்தினார். ஆகாயமோ பூலோகமோ என்பது தெரியாமல் தம்மை முற்றிலும் மறந்து நின்ற சாம்பசிவம் அம்மாளுடைய கையை பிடித்து அழைக்க அவள் கடைசியாக, பெருந்தேவி அம்மா, கடப்பாறையை விழுங்கிவிட்டு சுக்கு கஷாயத்தால் அதை ஜீரணம் செய்ய பார்க்கிறாயா? அது எங்களிடம் பலிக்காது. இரு இரு, இதோ 1 நிமிஷத்தில் உன் சூதை கண்டுபிடிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வர மூவரும் வீட்டிற்கு வெளியில் வந்தனர். அப்போது சாமாவையர், அண்ணா, இவளுடைய குணம் உங்களுக்கு எப்போதும் தெரிந்ததுதானே. நீங்கள் இதை பாராட்டி மன வருத்தப்பட வேண்டாம். நாம் பாலை பார்ப்பதா, பானையை பார்ப்பதா? வராகசாமியின் பொருட்டு நீங்கள் இதை சமிக்க வேண்டும். வாருங்கள், நம்முடைய அகத்துக்கு போவோம். இன்னும் நீங்கள் காப்பி கூட சாப்பிடவில்லையே. முதலில் காப்பி கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு பிறகு மேல் யோசனை செய்வோம் என்றார். அவருடைய சொற்கள் சாம்பசிவத்தின் செவிகளில் நுழையவில்லை. அவருடைய மனமும் தேகமும் கோபத்தாலும் ஆத்திரத்தாலும் அவமானத்தாலும் துயரத்தாலும் படபடத்தது. அதிவிசையில் சுற்றி கொண்டிருந்தும் அசைவற்றிருப்பது போல தோன்றும் பம்பரத்தைப் போல இருந்தன. உடம்பெல்லாம் வியர்வை ஒழுகியது. கண்கள் கலங்கின. தாம் ஒரு பெண்ணை பெற்றதனால் அவ்வாறு கேவலமாக நடத்தப்பட நேர்ந்ததல்லவா என்று சாம்பசிவம் நினைத்து உருகி ஓய்ந்து போனார். அதுகாரும் அத்தகைய பழிப்பை பெறாமல் எவ்விடத்திலும் பணிவையும் மரியாதையையும் பெற்றவராதலின் வெட்கமும் துக்கமும் அழுகையும் பொங்கி எழுந்தன. கண்களில் துளிர்த்த நீரை துடைத்து கொண்டார். இன்னமும் தாம் வந்த காரியம் முடியாமையால் அதற்குள் தாம் அவ்வாறு சோர்வடைதல் கூடாதென நினைத்தவராய், சாமாவையரே, வண்டியில் ஏறும், நேராக வைத்தியசாலைக்கு போவோம் என்றார்.
அவருடைய சொல்லின் உறுதியை கண்ட சாமாவையர் அதை மறுக்க மாட்டாதவராய் உடனே அதற்கிணங்கி வந்து வண்டியில் உட்கார்ந்து இன்ன இடத்திற்கு போக வேண்டுமென்று வண்டிக்காரனிடம் சொன்னார். அதற்குள் சாம்பசிவம் கனகம்மாள் ஆகிய இருவரும் ஏறி வண்டியில் உட்கார்ந்து கொண்டனர். அதிவேகமாய் ஓட்டும்படி சாம்பசிவம் கண்டித்து உத்தரவு செய்தார். வண்டி அப்படியே புறப்பட்டது. வண்டிக்கார சாயபுவின் கைகளும் சாட்டை வாரும் சதங்கைகளும் வாயும் அதிவேகமாய் வேலை செய்தனவே ஒழிய குதிரையின் ஓட்டத்தில் எவ்வித மாறுபாடும் உண்டாகவில்லை. அடிகள் அதிவேகமாக படப்பட குதிரையின் நடை தளர்ந்த நடையானது. கிழக்குதிரையின் முதுகில் அவன் இன்னும் சிறிது தாராளமாக அடிகளை சமர்ப்பித்திருந்தால் குதிரை ஈஸ்வரனை குறித்து தவம் செய்து இன்னும் அதிகமான பலத்தையும் பாலியத்தையும் பெற்றுவர அடுத்த உலகம் சென்றிருக்கும். எதிர்த்த வீட்டு திண்ணையிலிருந்த போலீஸ் ஜவான்களும் வண்டியில் பின்தொடர்ந்து வந்தனர். வண்டிக்குள்ளிருந்த தாயும் பிள்ளையும் அப்படியே பிரமித்து வாய் திறக்கவும் மாட்டாமல் உட்கார்ந்திருந்தனர். மேனகாவின் விஷயம் அவர்களுக்கு இன்னதென்று நன்றாய் விளங்கவில்லை. பெருந்தேவி அம்மாளின் தூஷணையிலிருந்து அவளுடைய கற்பிற்கு குறைவான விஷயம் ஏதோ வெளிவந்திருப்பதாக மாத்திரம் ஒரு சிறிது தெரிந்தது. மேனகாவின் நற்குண நல்லொழுக்கத்தையும் கற்பின் உறுதியையும் மேன்மையான மனப்போக்கையும் அவர்கள் நன்றாக அனுபவத்தில் உணர்ந்தவராதலின் அது சுத்த கட்டுக்கதையாகவே இருக்க வேண்டுமென்று நினைத்தனர். மேனகாவை பற்றி அப்படி அவதூறாக நினைக்க அவர்களுடைய மனம் துணியவில்லை. அவர்கள் அவ்வாறு எண்ணமிட்டிருந்த தருணத்தில் வண்டி மென்மேலும் சென்றது. தொளசிங்க பெருமாள் கோயில் தெருவின் தொடர்ச்சியான சாத்தானி தெருவை கடந்து அப்பால் மேற்கு முகமாய் திரும்பி பீட்டர் சாலையில் செல்ல ஆரம்பித்தது. அடுத்த நிமிஷத்தில் அங்கே இடது பக்கத்திலிருந்த போலீஸ் ஸ்டேஷன் வாயிலில் திடீரென்று நின்றது. சாமாவையர், சாய்பு, ஏன் வண்டி நின்றுவிட்டது என்றார். உடனே சாயிபு ஒன்றையும் அறியாதவனைப் போல, இல்லை சாமி, எங்க ஊடு இங்கே இருக்கிறான், அதுக்காக குதிரை எடக்கு பண்றாங்கோ, இதோ ஆச்சி ஓட்டுறேன் சாமி, ரோசனை பண்ண வேணாம் சாமி என்று கூறி குதித்து குதிரையின் கடிவாள வாரை பிடித்து நடத்துபவன் போல செய்து வண்டியை ஸ்டேஷன் வாசலின் ஓரமாக நிறுத்தினான். உடனே புற்றிலிருந்த ஈசல்கள் கிளம்புதலைப் போல 5-6 போலீஸ் ஜவான்கள் தோன்றி வண்டியின் நாற்புறங்களிலும் சூழ்ந்து கொண்டனர். போலீஸ் இன்ஸ்பெக்டர் பின்பக்கத்தில் திடீரென்று தோன்றி பனை மரத்தை போன்று விரைத்து நின்று சாம்பசிவத்திற்கு திருஷ்டி தோஷம் கழிப்பவரைப் போல வலது கையை தூக்கி காட்டி ஒழுங்காக சலாம் செய்து தமது கையை துடையில் சேர்த்து நின்றார். எதிர்பாராத அந்த காட்சியை கண்டு திடுக்கிட்ட சாம்பசிவத்தின் நிலைமை எப்படி இருந்தது என்றால், பாசி நிறைந்த குளத்தில் ஒரு கல்லை போட்டவுடன் பாசி விலகி நாற்புறங்களிலும் அலை நகர்ந்து இடையில் தெளிவான இடத்தை காட்டுதலைப் போல அவருடைய ஏனைய துன்பங்களும் உணர்ச்சிகளும் திடுக்கென்று அவருடைய மனத்தின் முன்புறத்திலிருந்து பின்புறத்துக்கு ஒதுங்கின. அவர் சுய உணர்வை பெற்று தமது இயற்கையான கௌரவ தோற்றத்தை கொண்டு தமது முகத்தில் சந்தேகம் தோன்ற, யார் நீங்கள்? இந்த டிவிஷன் போலீஸ் இன்ஸ்பெக்டரோ? இதற்கு முன் என்னை பார்த்திருக்கிறீர்களா என்றார். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.